ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பட்டாணி புலாவ். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கே பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அது 4 தாட்டி அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஜீரகம், ஏலக்காய், அன்னாசி மொக்கு, கிராம்பு, பட்டை, ஜாவித்ரி சேர்க்கணும். 10 முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்க்கணும். சேர்த்து அதுவும் பொன்னிறமாக வதக்கணும். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது இப்போ சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கணும். சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெங்காயம் கருகிடும். வெங்காயம் பொன்னிறமாக வதக்கியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்து அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. எண்ணெயிலே வதக்கும் போது அந்த புலாவ் நல்லா இருக்கும். நான் இங்கே 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் 1 கப் பட்டாணியும் சேர்த்து இந்த மசாலா கூடயே நல்லா வதக்குங்க. இந்த மசாலா கூட சேர்த்து அந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புலாவ். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த காய் வேகிறதுக்கு விடணும். புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கணும். 5 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சு காயை வேக விடணும். இப்போ புலாவுக்கு தேவையான மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் தயிரில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு, அது கூட கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் பாதி அளவுக்கு வெந்தால் மட்டும் போதும். ஏன்னா அரிசி சேர்த்து மறுபடியும் தண்ணி சேர்த்து வேக விடும்போது மீதி காய் வெந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தயிர் மசாலாவை இதில் சேர்க்கணும். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்கும்போது புலாவ் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்காதீங்க, சேர்க்கும்போது கொஞ்சமாக சேருங்க, இல்லைன்னா அந்த புதினாவும் கொத்தமல்லி வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். இப்போ இதில் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா கூட அந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக செய்யணும். ஏன்னா அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால போட்டு ரொம்ப கிளறினோன்னா அந்த அரிசியெல்லாம் உடையும். அப்புறம் புலாவ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ அரிசி வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ இங்கே பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். அரிசியும் ஆல்ரெடி ஊறி இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா புலாவ் குழஞ்சி வந்துடும். இப்போ மூடியை போட்டு அரிசி வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் சும்மா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா அரிசி உடையும். மறுபடியும் மூடியை போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு தம்க்கு விட்டுடலாம். இப்போ புலாவ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த புலாவ் பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா இல்லைன்னா காலிஃப்ளவர் 65 கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.